புகையும் புத்தகம். இதன் ஆசிரியர் எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள். அந்த புத்தகத்தை 50 வருடமாக எவரும் எடுத்து புரட்டி படிக்கவே இல்லை. நூலகத்தின் அடுக்கில் இருந்து அது மாற்றி அடுக்கப்படவே கூட இல்லை. ஒரே ஒரு முறை அந்த புத்தகத்தை நோக்கி ஒரு இளைஞன் நெருங்கி வந்தான். கையால் தொடாமலே அதன் பெயரை படித்து பார்த்தான். அலுப்பாகவும் சோர்வாகவும் வெறித்து பார்த்து பெருமூச்சு விட்டபடியே நின்றான். பிறகு அவனும் கடந்து சென்று விட்டான். படிக்கப்படாத புத்தகமாக இருப்பதன் வலியை அவன் உணரவே இல்லை. புத்தகம் எழுதிய மனிதன் இறந்து போய் 300 ஆண்டுகளுக்கு பிறகும் அந்த புத்தகம் உயிர் வாழ்ந்து கொண்டிருந்தது. அதற்காக இப்பொழுது அந்த புத்தகம் அவமானப்பட்டது. எவர் நினைவிலும் தான் ஒற்றை வரியாக கூட தங்கவில்லை என்பதை அது மீள முடியாத குற்ற உணர்ச்சி என்றது. புத்தகங்களால் தற்கொலை செய்து கொள்ள முடியாது என்று முணங்கியது. பின்பு தன்னை முன்பின்னாக கலைத்து கொள்ளக்கூட முடியாதபடியே தன்னை ஒன்று சேர்த்து பிணைத்திருக்கிறது என்று வருந்தியது. கடைசியில் அது தன் ஆற்றாமையின் துயரத்தில் தனக்குத்தானே சாபமிட்டு கொண்டது. அதன் பிறகே அதிலிருந்து புகை வர துவங்கியது. அந்த புகை ஊதுபத்தியிலிருந்து கசிவது போல துவங்கி பின்பு அகிலின் தூபம் போல வேகமானது. யாரோ ஒரு கடைநிலை ஊழியன் புத்தகம் புகைந்து கொண்டிருக்கிறது என்று எரிச்சல் அடைந்த குரலில் புகார் சொன்னான். யாரும் அதை கேட்டுக்கொள்ளவே இல்லை. நீண்ட நாட்களுக்கு தனக்குத்தானே புகைந்து பின்பு அந்த புத்தகம் அடங்கியது. பின்பு அது வெறும் காகிதமாகி குப்பைக்கு போய் அங்கிருந்து மக்கி மண்ணுக்குள் போய் அதிலிருந்து ஒரு விதை முளைத்து விருட்சமாகி அந்த விருட்சத்தின் இலைகளில் அசைந்தபடியே உலகை பார்த்து கொண்டிருக்க போகும் நாளை பற்றி கனவு காண துவங்கியது. பின்பு அதற்கு யாரோடும் பேச வேண்டிய தேவையே ஏற்படவில்லை. முற்றும்.